ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கடலைக்கறியும் கருப்பு கவுனி அரிசி ஆப்பம் தான் பண்ண போகிறோம். ரெண்டையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதா கருப்பு கவுனி அரிசி ஆப்பம் தான் பண்ண போகிறோம். ஆப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி தண்ணி சேர்த்து ஒரு 3 முறை அலசி எட்டு வந்துடலாம். இப்போ அலசி எட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 7 மணி நேரத்துக்கு அரிசியை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ அரிசி ஒரு 7 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை மட்டும் வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம், ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம வடித்து வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரியே எல்லா அரிசியும் மாவை அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து மாவை நல்லா கலந்துடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு மாவை நல்லா புளிக்க வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரமாக மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். நான் ஆப்ப சோடா சேர்த்தது வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால் ஆப்ப சோடா சேர்த்து கலந்துடலாம். இப்போ ஆப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் ஆப்பச்சட்டி வச்சு ஆப்பச்சட்டி சூடானதும் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிடலாம். இப்போ மாவை நல்லா சுற்றி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஆப்பம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான கருப்பு கவுனி அரிசி ஆப்பம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கடலைக்கறி தான் பண்ண போகிறோம். கறி பண்ணுறதுக்கு 1 கப் கருப்பு சுண்டலை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஃபுல் நைட் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ சுண்டல் நல்லா வெந்துருச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 8 போல் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். தேங்காய் இந்த அளவுக்கு வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் எண்ணெய் சூடானதும் இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச கருப்பு சுண்டலை தண்ணியோடு சேர்த்துக்கலாம்.
சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்து கறி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு 5 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்ததை நம்ம ரெடி பண்ணி வச்ச கடலைக்கறியில் ஊற்றிடலாம். இப்போ கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து கலந்துடலாம். ரொம்ப டேஸ்டான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை இடியாப்பம் ஆப்பத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.